கண்டிப்பு பாசத்தாலும் அன்பாலும் கலந்த ஒரு வெளிப்பாடுதான் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. எப்பயும் நீங்க பார்க்கலாம், சிறிய வயதிலே குழந்தைகளுடைய விஷயத்தில் நிறைய தந்தைமார்கள் மனம் நொந்து கொண்டே வளர்த்து வருவார்கள். எந்த விஷயத்திலே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிள்ளையுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் குற்றம் பிடிக்கின்றவர்களாக தாயை விட தந்தை தான் இருப்பான். சாப்பிட்டு கண்டிப்பான், அவனுடைய வயதுக்கு ஏற்பதான் அவன் சாப்பிடுவான். இப்படி சாப்பிடாத அப்படி சாப்பிடு, அவன் சாப்பிடுவதை தந்தைக்கு என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து அவனுடைய பிழையை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்கின்ற அமைப்பில் இருக்கும். சாதாரணமா ஷூ போடுவான், இப்படியா ஷூ போடுறது அப்படி என்று சொல்லி உடனே ஷூ என்ன செஞ்சிருவாரு, ஷூ போடுற அவனுக்கு அவன் வயசுக்கு அப்படித்தான் போட முடியும், திருத்துவாரு. அவன் இயல்பாக ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருப்பான், இப்படியா ட்ரௌசர் போடுறது, திருத்துவான். தந்தை போகிறேன் என்று சொல்றதுக்காக வேண்டி என்னது கையால அப்படி காட்டுவான், அதுக்கு இப்படியா கையாட்டுறது, வலதால ஒழுங்கா என்ன செய் ஆட்டு அப்படின்னு என்ன செய்வார் தந்தை சொல்லுவார். ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும் சொல்லி 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 அந்த குழந்தைக்கு வளர்ற நேரத்தில் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும், என்னடா தந்தை வந்து என்ன எந்த விஷயத்துல என்ன செய்கிறார் இல்ல, ஒரு சுதந்திரமாக விடுகிறார்களே இல்லை என்கின்ற ஒரு மனவேதனை அந்த குழந்தைய உள்ளத்தில் இயல்புல என்ன செய்யும், அது வளரும். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, பெரிய வயதடைகிற நேரத்தில் இது சீர்குலைந்து போகும். இது சீர்குலைந்து போய் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த வயதுல தள்ளாடும் வயதுல இருக்கக்கூட அவருக்கு சக்தி இருக்காது. ஆனால் அந்த கண்டிப்பென்ற குணம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். மகனை தட்டி விடுவாரு, அவரை கையை பிடிச்சுக்கிட்டு போக வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஆனா என்ன செய்வாரு, தட்டி விட்டு ஒழுங்கா அப்படி எண்ணுவாரு. அவர் கையை பிடிச்சுதான் நம்ம போக வேண்டி இருக்கும், கூட்டிக்கொண்டு ஒழுங்கா போன்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல சீட்டை போட்டு வச்சுக்கிறேன், அந்த இடத்துலையும் கூட என்ன செய்வாரு, அந்த கௌரவம் அந்த கண்ணியம் என்ற அந்த கண்டிப்பான தோரணைகள் அவரது வாயிலிருந்து வெளிப்படும். ஒரு நல்ல சிறந்த மகனாக இருந்தால், ஒரு நல்ல மார்க்க விஷயங்களை புரிந்த ஒரு மகனாக இருந்தால், தந்தை எந்த இடத்திலெல்லாம் கண்டிப்பு என்ற தோரணையில் எடுத்தெறிந்து வயதான பின்னால் நடக்கிறாரோ அந்த இடங்கள் எல்லாம் என்ன நினைப்பான் தெரியுமா, இந்த கண்டிப்பு தான் என்னை நல்ல மனிதனாக இங்கே உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு நினைப்பான். இந்த தந்தை அப்படி தவறாக வெளிப்படுகிறதே, தலைகீழாக வெளிப்படுது. இந்த கண்டிப்பு என் தந்தை இடத்திலே இல்லாமல் இருந்தால் நான் இன்றைக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு மனிதனாக நான் உருவாகி இருக்க மாட்டேன். நான் அந்த கட்டுப்பாடுள்ள ஒரு மனிதனாகவும் இன்றைக்கு ஒரு ஒழுங்கு சட்டம் என்கின்ற அடிப்படையில் என் குழந்தைகள் இப்படித்தான் வளர வேண்டும் என்று பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், வெறுமனே அன்பும் வெறுமனே பாசமும் என்னிடத்தில் காட்டப்பட்டிருந்தால் ஒரு சிறந்த பிள்ளையாக நான் என் பிள்ளைகளை கூட என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது என்பதை ஒரு நல்ல ஒரு மகனாக இருந்தால் அந்த இடத்திலே வைத்து பார்ப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், காணாமல் போன ஒரு மகன் திரும்பி கிடைக்கிற நேரத்தில் அந்த மகனை காணுகிற நேரத்தில் தந்தைக்கும் அதே கவலையும் அதே பாசமும் பொங்கும், தாய்க்கும் அதே கவலையும் பாசமும் பொங்கும். ஆனால் ஓடோடி சென்று அணைப்பவளாக தாய் இருப்பால், அவர்கள் இருவரும் அனைத்து மகிழ்ந்து கண்ணீர் வடிப்பதை பார்த்து மகிழ்வனாக தந்தை இருப்பான். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை பார்த்து மகிழ்ந்து அதற்காக வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கின்றவனாக தந்தை இருப்பானே தவிர, அவனால் போய் ஓடி போய் அனைத்து தாய் போல அவனால் என்ன செய்ய முடியாது, அழ முடியாது. அந்த இயல்போடு அல்லாஹ் அவனை படைத்திருக்கிறான். ஆனால் அதற்காக வேண்டி உள்ளத்திலே எந்த விதமான பாசம் அவனுக்கு இல்லை என்பது அர்த்தம் அல்ல. கடைசி நிமிடம் வரைக்கும் குழந்தை மீது உள்ள அன்பும் பாசமும் தந்தையுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கும். தாய்க்கு அல்லாஹு தஆலா எந்த இடத்திலும் பகிரங்கமாக வெளிக்காட்டக்கூடிய மன இயல்பை கொடுத்திருக்கிறான். ஆனால் தந்தைக்கு அல்லாஹு தஆலா அந்த இயல்பை என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. தந்தைக்கு அல்லாஹு தஆலா அந்த இயல்பை கொடுக்கவில்லை என்பதை நம்ம வரலாறு ஃபுல்லாக என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு தாய்மார்கள் அழுவது இயல்பாக இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதவுடன் என்ன கேட்டார்கள், தபுக்கி, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அழுகிறீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அழுகிறீர்களா என்று கேட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும், தந்தை இடத்திலே இருக்கக்கூடிய அந்த கண்டிப்பு அது அதாவது வயதடைகிற நேரத்தில் தவறாக வேறு வேறு விதமாக எல்லாம் என்ன செய்யும், வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவைகளெல்லாம் கண்டிப்பின் மறு வடிவங்கள் தான் அந்த வயதிலே என்ன செய்கின்றன, வெளிப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா எப்படி அந்த பெற்றோர்களை பார்த்து சீ என்ற வார்த்தை கூட நீ சொல்லாதே என்று சொன்னார்களோ, அந்த விஷயங்களை அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னல் வாலித் அவ்ஸது அப்வாபில் ஜன்னah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தந்தை என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகிக்கிறார்கள். அல் வாலித் என்பது பெற்றோர்களுக்கு முழுமையாக சொல்லக்கூடக்கூடிய ஒரு அரபி வார்த்தையாக இருந்தாலும், வாலிதுக்குரிய தனிக்கருத்தாக நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அது தந்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. தந்தை சொர்க்கத்தின் நடு வாசல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த அடிப்படையை வைத்து சொல்லியிருப்பார்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தந்தை என்று சொர்க்கத்திலே ஒரு வாசல் கிடையாது. சொர்க்கத்துக்கு போக உனக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர் யாராக இருப்பார்? தந்தையாகத்தான் இருப்பார். உன் வழிகேட்டுக்கும் தவறுக்கும் முதல் காரணமாக யார் இருப்பாரு? தந்தை தான் இருப்பார் என்பதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வாலித் அவ்ஸத்து அப்வாபில் ஜன்னா என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, கண்டிப்பு என்பது எதிர்காலத்திலே பெரிய வயதிலே எல்லாம் வெளிப்படுகிற நாங்கள் ஒவ்வொரு தந்தைமார்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களை சிந்தித்து பாருங்கள். நம்ம எதிர்காலத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கண்டிப்பு வேறு வடிவத்திலே வெளிப்பட்டால், நமது குழந்தை அதற்கு எதிராக ஒரு எக்ஷன் போன்று ரியாக்ஷன் போன்று நடந்தால், நமது உள்ளம் கடந்த கால அந்த அவர்களுக்கு செய்த அந்த உதவிகளை நினைத்து அவருடைய வளர்ப்பை நினைத்து எவ்வளவு வேதனைப்படும் என்று என்ன செய்துங்கள் நினைத்து பாருங்கள். முதலாவது அம்சம் சகோதரர்களே. இரண்டாவது, தந்தைமாருடைய விஷயத்தில் இஸ்லாம் நம்ம கவனிக்க தவறுகின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு பொதுவாக சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். அதுல ஒன்றுதான், தந்தை எப்படி இந்த குடும்பத்தை வளர்த்தார், இந்த குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தார், எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தார் என்பதை ஒரு மகன் மறந்து விடுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தந்தை வளர்ந்த பின்னால், அதாவது மகன் வளர்ந்த பின்னால் இயல்பாகவே குடும்பத்தில் யாருக்கு பொறுப்பு போய்விடும்? மகனுக்கு போய்விடும். மூத்த மகனுக்கோ இரண்டாவது மகனுக்கோ இளைய மகனுக்கோ பொறுப்பு போய்விடும். தந்தை இருக்க அந்த குடும்பத்தை கவனிப்பவராக யார் மாறுவார்? அந்த மகன் மாறுவார். அப்படி மாறுகிற நேரத்தில் எல்லாம் இவர் எப்படி சைத்தான் அவருக்கு ஒரு சிந்தனையை கொடுப்பான்னு சொன்னால், இதே தந்தை என்ன செலவை செய்தாரோ அதே செலவழிக்கக்கூடிய இடத்துக்கு இவர் வருவார். குடும்பத்துக்கு டிரெஸ் வாங்குறா அவர்தான், உணவென்றால் அவர்தான், வீட்டுடைய கவனம் எல்லாம் அவர்தான். இந்த இடத்துல இதுக்கு முன்னால யார் இருந்தாரு? தந்தை. இப்ப இந்த இடத்துல யார் வந்திருக்கிறாரு? அவரது மகன். இப்ப இவர் என்ன நினைப்பார் என்று சொன்னால், இப்ப தந்தைக்கு முடியாது, இப்ப நான் தான் குடும்பத்தை என்ன செய்கிறேன், பார்க்கிறேன் என்று இருக்கும். ஆனால் இந்த நேரங்களில் எல்லாம் தந்தையுடைய உள்ளத்திலே என்ன ஓடுகிறது என்பதை பெரும்பாலான மகன்மார்கள் அதை பற்றி யோசிப்பது கிடையாது. ஒரு தந்தையை பொறுத்த வரைக்கும், உதாரணமாக நீங்க ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறீங்க, குடும்பத்தையே அந்த ஷாப்புக்கு கூட்டிட்டு போறீங்க. அங்க போய் ஒரு ட்ரெஸ் ஒன்று உங்கள் தாய்க்கு வாங்கி, அப்ப இந்த ட்ரெஸ் அந்த காலத்துல இருந்திருக்காது, இது எப்படி நல்லா இருக்குதான்னு தாய்க்கு கொடுக்கிற நேரத்தில் உங்களோட உள்ளத்துல உள்ளது ஒரே ஒரு சிந்தனை தான், என் தாய்க்கு நான் நல்ல சந்தோஷமான ட்ரெஸ்ஸை கொடுக்கிறேன். ஆனா உங்களோட தந்தையுடைய உள்ளத்தில் உள்ளது இரண்டு சிந்தனை. ஒன்று, என் மகன் வாங்கி கொடுக்கிறான் என்பது. இரண்டாவது, நான் இது போல நிறைய வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்பது. நான் இது போல நிறைய வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் தந்தையுடைய உள்ளத்தில் என்ன செய்யும் இருக்கும். நீ இன்றைக்கு ஒன்றை வாங்கி கொடுக்கிற நேரத்தில் உன் மனது ஆனந்தப்படுது. ஆனா இதற்காக வேண்டி 20 வருடங்கள் 30 வருடங்கள் நான் எவ்வளவு வாங்கியிருப்பேன், நான் எவ்வளவு வாங்கி கொடுத்திருப்பேன் அப்படி என்பதனால அப்படி வாங்கி கொடுக்கிற நேரத்தில் நீங்கள் தந்தையுடைய முகத்தில் 100% மகிழ்ச்சியை காண முடியாது. 100% மகிழ்ச்சியை காண முடியாது. அதற்கு காரணம், நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற பொருளுடைய வெறுப்பல்ல, தனது இந்த குடும்பத்துக்கு தான் செலவழித்த செலவழிப்புடைய வகை பங்குடைய உணர்வு. அந்த நேரத்தில் என்ன செய்யும்? உணர்வு அவருடைய உள்ளத்துல என்ன செய்யும் இருக்கும். பரவாயில்ல தான் பாராட்டுவாரு, நல்லா இருக்குது அப்படித்தான் பாராட்டுவார். நீங்க நிறைய எதிர்பார்ப்பீங்க, இவ்வளவு நல்லா இருக்குது மாஷா அல்லாஹ் அப்படி நிறைய எதிர்பார்ப்பீங்க. ஆனா அவருடைய வாயிலிருந்து வர முடியாது. காரணம், அவர் அப்படி ஒன்றை வாங்கி கொடுக்க முடியாமல் போயிருந்தால், என்ற வறுமையால் இது போன்ற விஷயங்களா இவளுக்கு நான் வாங்கி கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்ற கவலை தான் அவருடைய உள்ளத்துல என்ன செய்யும் இருக்கும். ஒரு சிறந்த மகனாக இருந்தால் வாங்கி கொடுக்கின்ற அந்த உணர்வோட என்ன சொல்லுவான் தெரியுமா? இதெல்லாம் என்னால முடிஞ்சதுக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன், ஆனா அந்த காலத்துல உள்ள ட்ரெஸ் எல்லாம் இதோட ஒப்பிட்டு அது எவ்வளவு பெருமதியாக இருக்கும் என்று சேர்த்து ஒரு வார்த்தை என்ன செய்வான், அந்த தந்தையுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் வருவதற்கு சொல்லுவான். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்று அதிகமாக காண முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, தந்தையுடைய உணர்வு அதுலதான் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்க எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாலும், என் மனைவியை நான் எங்கெல்லாம் கூட்டிட்டு போய் இருக்கிறேன் என்பதுதான் அவருடைய சிந்தனையில் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த இடத்தை யாரெல்லாம் உணர மறுக்கிறார்களோ, அவருடைய உள்ளத்துல போகக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் யாரெல்லாம் மறுக்கிறார்களோ, அவர்களால் ஒரு நாளும் பெற்றோர்களை சரியான முறையில் மதித்து விட முடியாது. குறிப்பாக தந்தையுடைய உணர்வுகளை என்ன செய்ய முடியாது, சரியான இடத்தில் வைத்து அளக்க முடியாது. எங்க நீங்க போனாலும் சரி, தந்தையுடத்தில் அது ஓடிக்கொண்டுதான் இருக்கும், தந்தையுடைய உள்ளத்தில் அது ஓடிக்கொண்டுதான் இருக்கும். என் மனைவியை நான் எந்த அளவுக்கு கவனித்தேன் என்பது இவனுக்கு தெரிய போகிறதா அப்படின்னு இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நம்ம செலவழிக்கக்கூடிய இடத்தில் அடைந்தாலும், தந்தை என்ற அந்தஸ்தே இருக்கக்கூடிய இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும், தன் குடும்பத்துக்கு ஒரு பெருநாளைக்கு ஒரு டிரெஸ் வாங்குறான்னு சொன்னால், என்னதான் பல விதமான பணம் அவன் வைத்திருந்தாலும் முதலாவது எதுல கவனம் எடுப்பான்? மனைவி, பிள்ளை, குடும்பம், சொந்தம் எல்லாம் முடிஞ்சு கடைசியான ஒரு பங்கு தான் அவருக்கு என்ன செய்வாரு, அவர் எடுத்துக்கொள்வார். அது இல்லையா, அதை பத்தி அவன் பெருசா கவலையே பட மாட்டான். ஆனால் மகன் செலவழிக்கிற நேரத்தில் அப்படி இருக்காது. மகன் செலவழிக்கிற நேரத்தில் தந்தை எப்படி செலவழித்தார் அப்படி இருக்காது.
தன் குடும்பம், தன் மனைவி, தான் என்று பார்க்கக்கூடிய அந்த இடத்தோடு சேர்த்து ஒரு பகுதியாகத்தான் என்ன செய்யும், அது இருக்கும். எனவே ஒரு நாளும் அந்த இடத்திற்கு இது என்ன செய்யாது, வராது என்பதை அவர் உணர வேண்டும், உணர்த்த வேண்டும். தந்தைக்கு பல இடங்கள்ல உணர்த்தணும். தந்தையே உங்களோட உள்ளத்துல ஓடக்கூடிய சிந்தனை நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதை உணர்த்த வேண்டும். அப்ப நீங்க இதெல்லாம் நான் எவ்வளவு வாங்கி கொடுக்கிறேன், எனக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம பணம் இருக்கிறதால வாங்குறோம். ஆனால் உங்களுக்கு கடமை என்ற நாள்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு, இதெல்லாம் தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள், அந்த தந்தையுடைய முகத்துடைய மலம், அதாவது அந்த மலர்ச்சியை நீங்கள் காண முடியும். அந்த மலர்ச்சி என்ன செய்யும், காண முடியும். காரணம், ஒரு உண்மையிலே கஷ்டப்பட்டவர். நீ இந்த இடத்திலே இன்றைக்கு இருக்கிறாய் என்று சொன்னால் அவருடைய அந்த முயற்சி தான் காரணம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, உணராத பகுதிகளை எல்லாம் உணர்ந்து பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, பெற்றோர்களுடைய விஷயத்தில், தந்தையுடைய அம்சத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய, நான் ஏற்கனவே சொன்ன இந்த இரண்டும் மிக முக்கியமானவைகள். அதோடு மூன்றாவதாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய